பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபி. இன்னைக்கு நம்ம ஹுமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்டு ஷோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு பெண் எழுந்தா ஒரு தேசமே எழும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிஜமாகவே வாழ்ந்து காட்டிய ஒரு பெண்மணியை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க வேற யாரும் இல்ல, ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் தான். 1828 நவம்பர் 19 காசியில் உள்ள ஒரு எளிய வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் மன்னிகர்ணிகா, சுருக்கமாக மனு என்று சொல்லுவாங்க. இந்த சிறுமி ஒரு நாள் பிரிட்டிஷ் பேரரசியே சவாலுக்கு அழைச்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஜான்சி ராணி சின்ன வயசுல ரொம்பவுமே கஷ்டத்தோடும் மன உறுதியோடும் தான் வளர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய சின்ன வயசுலயே தன்னுடைய தாயை இழக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு தைரியமான பொண்ணாவும் வளர்றாங்க. அவளுடைய தந்தை ஒரு ஆணை போலவே வலிமையோடு ஜான்சி ராணியை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. பெண்கள் நிழலிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலேயே ஜான்சி ராணி அதையெல்லாம் உடைச்சிட்டு வந்து நின்னாங்க. அவள் கற்றது கணக்கு, கலை, இலக்கியம் மட்டும் இல்ல, வாள்சண்டை, குதிரை சவாரி, அம்பு எய்தல் என எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க. இதற்காக தான் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பயந்தபடி சொன்னாங்க, அவள் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு தீப்பொறி என்று. 1842 ஜான்சியின் அரசர் கங்காதர் ராவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதன் பிறகு மனுவோடைய பெயர் ராணி லட்சுமிபாயா மாறுது. அவள் ஒரு ராணியாக மட்டும் இல்லாம ஜான்சி மக்களின் சகோதரியாகவும் தாயாகவும் பாதுகாப்பராகவும் இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து 4 மாதத்திலேயே இறந்தும் போகுது. அந்த துயரத்தை ராணியால தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் மனம் தளராம வேறொரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தன்னுடைய மகனுடைய பெயரான தாமோதர ராவ் என்ற அந்த பெயரைய வச்சு கூப்பிடுறாங்க. அதன் பிறகு அந்த குழந்தைக்கு ஜான்சி கோட்டையின் சிம்மாசனத்திற்கான வாரிசாகவும் அறிவிக்கிறாங்க. ஆனா இது பிரிட்டிஷ் அரசுக்கு பிடிக்கல. லார்ட் டல்லோசி இந்தியாவை கைப்பற்றுவது நோக்கமாக இருந்துச்சு. அதனால டாக்ரினி ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. அது என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு இழப்பு கொள்கை. தத்தெடுத்தவர்களுக்கு அரசுரிமை கிடையாது என்ற சட்டத்தை உருவாக்குறாங்க. மகன் தத்தெடுத்தவர் என்பதால சிம்மாசன உரிமையும் இல்லை. ஜான்சி கோட்டையே இனி பிரிட்டிஷ் அரசுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அவர் வாழ்ந்த வீடு, அவர் நடமாடிய இடம், அந்த கோட்டை எல்லாமே பிரிட்டிஷ் அரசுக்கு சொந்தமா ஆக்கிக்கிட்டாங்க. அதன் பிறகு அவருக்கு கொடுத்தது ஆண்டுக்கு 60,000 ரூபாய் ஓய்வு ஊதியம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கோட்டையை காலி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாளில் ராணி லட்சுமிபாய் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாது. இது என்னுடைய ராஜ்யம், நான் என் ராஜ்யத்தை யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன், எங்கேயும் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. 1857 மே மாசம் 10 மிரட்டில் சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இது இந்தியாவின் முதல் சுதந்திர போரின் தீப்பொறியா இருந்துச்சு. இந்த கலவரத்துல சில இடங்களில் பிரிட்டிஷ் பெண்களும் குழந்தைகளும் உயிரிழக்கிறாங்க. அதனால ஜான்சியில அமைதி தேவைப்பட்டுச்சு. பிறகு பிரிட்டிஷே ராணிய தற்காலிக ஆட்சியாளராக அங்கீகரிக்கிறாங்க. ஆனா அதற்குள்ள ஒர்ச்சா மற்றும் டாடியா படைகள் திடீரென ஜான்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. இதனால ஜான்சி ராணி உதவி கேட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடிதம் எழுதினா. ஆனா அந்த கடிதத்தை பார்த்து அவங்க யாருமே உதவிக்கு முன்வரல. ஏன் தெரியுமா? ஜான்சி ராணி தோற்றால் அந்த கோட்டையே இவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு கைக்கு தானா வரும் அப்படின்னு அவங்க யாருமே உதவிக்கு வரல. இதை புரிந்து கொண்ட ஜான்சி ராணி, யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, நம்மளை நாமே பாதுகாத்துக்கினா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு போர்ப்படையை உருவாக்கினா. அதுல பெண்கள் எல்லாருக்குமே போர்க்கலையெல்லாம் சொல்லி கொடுத்தா. அது மட்டும் இல்லாம போர்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் குண்டுகளையுமே அவ தயாரிக்க ஆரம்பிச்சா. காஷிபாய், சுந்தர் முண்டர், குலாம் கான், தோஸ் கான் என எல்லாமே ராணியின் இரும்பு படைகளா இருந்துச்சு. 1857 ஆகஸ்ட்ல ராணி தாக்கினார். ஜான்சியை கைப்பற்ற வந்த படைகளை முற்றிலுமாக அழித்து வெற்றியும் பெற்றாங்க. அதன் பிறகு ஜான்சி கோட்டையே ஒரு வருஷம் ரொம்பவுமே அமைதியா இருந்துச்சு. மக்கள் அனைவருமே ராணியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைக்க ஆரம்பிச்சாங்க. 1858 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் படைகள் முன்னிலை படைத்தன. அதுல ஜான்சி முற்றுகையிடப்பட்டது. ராணியின் கைக்குள் இருந்தது வாள் மற்றும் 1500 வீரர்கள் மற்றும் தாய்மை. இது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மாபெரும் தருணத்துல தான் ராணி தன்னுடைய மகனை முதுகுல கட்டி கொண்டு குதிரையின் மீது ஏறி
அந்த மதில் சுவரையே தாண்டி தப்பிச்சும் போறாங்க. அந்த காட்சியை பார்த்த ஒரு பிரிட்டிஷ்காரர் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை பாய்ச்சல் எங்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, எங்கள் பிரிட்டிஷ் பேரரசுக்கே ஒரு மிகப்பெரிய அகம்பாவத்திற்கு எதிராகவும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ராணி தத்யாடோப்புடன் இணைந்து கல்பியில போராடினாங்க. ஆனா பிரிட்டிஷ் படைகள் அதிகமா வந்ததால கல்பியும் வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு ராணி குவாலிக்கு தப்பி போனாங்க. அங்கு குவாலியில போயிட்டு மீண்டும் படைகளை திரட்டினாங்க. தன் குதிரை பத்மினியின் மீது ஏறி மீண்டும் போர்க்களத்துல போனாங்க. 1858 ஆண்டு ஜூன் 18 இந்திய வரலாறு இரத்த சிவப்பு நிறத்துல எழுதப்பட்ட நாள் அன்று ராணி வாள் பிடித்து நின்னாங்க. குன்றும் கல்லும் துகளும் புகையும் நடுத்தில் ராணி ஒரே சிங்கம் போல கர்ஜனையா நின்னாங்க. அவங்களுக்கு நிறைய காயம் ஏற்பட்டிருந்தாலும் அவங்க போர்க்களத்துல இருந்து பின்வாங்கவே இல்லை. கடைசி வரை தனி ஒரு வீரனை போல அவங்க தனியா போர்க்களத்துல நின்று சண்டையும் போட்டாங்க. இறுதியா இந்த மண்ணுக்கு சுதந்திரம் கிடைக்கும் வரை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராணி வீர மரணம் அடைஞ்சாங்க. ராணி மரணம் அடைஞ்ச பிறகு பிரிட்டிஷோடைய படை கூட அவளுடைய உடலை நெருங்க பயப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க உயிரோட இருக்கும்போதே வீரத்தோடும் துணிச்சலோடும் ஒரே ஒரு வீர மங்கையா தனித்து நின்று பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடினாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீர மங்கை தான் நம்ம ஜான்சி ராணி. அவங்க மறைஞ்ச நாளில் ஒரு பேரரசு முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பேரரசு முடியல. அந்த நாள் தான் ஒரு சுதந்திரத்தின் தொடக்கமாவே இருந்துச்சு. அதன் பிறகு பின்வரும் தலைமுறைகளான பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வீர சாவர்கர் அனைவருமே ராணியின் கதையிலிருந்து தூண்டுதல் பெற்றாங்க. ராணி லட்சுமிபாய் பெண்களுக்கு சொல்வது ஒன்னே ஒன்று மட்டும்தான். பெண்கள் என்றால் பலவீனம் அல்ல, பெண்கள் என்றால் வீரமும் விடாமுயற்சியும் தான். அதன் பிறகு இளைஞர்களுக்கு சொல்வது ஒன்று மட்டும்தான், ஒரு மனிதனுக்கு தேசப்பற்று இருந்தால் மட்டும் போதாது, அதை துணிச்சலோடு எதிர்கொள்ளும் துணிவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ராணி லட்சுமிபாயை பற்றி பிரபஞ்சன் கொடுத்த ஒரு அழகான வரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வெறும் ராணி மட்டுமல்ல, அவள் ஒரு புரட்சி. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு காரணம் ஆயிரம் வீரர்கள் இருப்பாங்க. ஆனா அதுல முதல் வரியில ஒரு பெயர் எழுதணும் அப்படின்னா அது ஜான்சி ராணி அவங்களுடைய பெயர் தான் எழுதணும். இந்த மாதிரி வேறொரு எபிசோட்ல வேற ஒரு வீரமங்கையை பற்றி நான் உங்களுடன் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க விஜே அபி.